உங்களுக்கு தெரியுமா, மார்க் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் ஆழமான உண்மை மறைந்திருக்கிறது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த வசனத்தில் மறைந்திருக்கும் 3 உண்மைகள். முதலாவது, பணத்தை வைத்து எல்லாவற்றையும் வாங்க முடியாது. பெருமையும் அதிகாரமும் உள்ள இந்த உலகத்தில் நாம் சம்பாதித்த பணத்தை வைத்து பொருள் வாங்கலாம், சொத்து சம்பாதிக்கலாம். ஆனால் குடும்பத்திலே சமாதானம், அன்பு, இரக்கம் இவைகளை வாங்க முடியுமா? முடியாது. இரண்டாவது உண்மை, ஆத்துமா மிகப்பெரிய சொத்து. இந்த உலகத்தில் வாழ்வதற்காக பணத்தை சம்பாதிக்கிறோம், ஓடி உழைக்கிறோம். ஆனால் இந்த பணத்தையும் நம்முடைய புகழை வைத்து நம்முடைய ஆத்துமாவை காப்பாற்ற முடியுமா? முடியாது. எவ்வளவுதான் நாம் சம்பாதித்தாலும் ஆத்துமாவை நாம் காப்பாற்ற முடிவதில்லை. அதை பராமரிக்க தவறிவிடுகிறோம். உங்களுக்கு ஆத்துமா மிகப்பெரிய சொத்து. நீங்கள் அதை இழந்தால் நீங்கள் இல்லை. மூன்றாவதாக, இந்த வாழ்க்கை ஒரு பரிமாற்றம். சம்பாதித்த பணத்தை வைத்து அதிகாரத்தை வாங்கலாம், அதிகாரத்தை வைத்து புகழ் வாங்கலாம், புகழை வைத்து நீதியை வாங்கலாம். ஆனால் இந்த பரிமாற்றங்கள் எல்லாம் உலக ஓட்டத்திற்காக. இது நிரந்தரம் இல்லை, இது நஷ்டம். இந்த மறைந்திருக்கிற உண்மையின் மூலமாக பணத்திற்காகவும் புகழுக்காகவும் உலக ஓட்டத்தை நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படி நீங்கள் ஓடிக்கொண்டிருந்தால் உங்களுடைய ஆத்துமா உங்களை விட்டு விலகி கொண்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, நஷ்டமே. ஒரு நாள் அதை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய சூழ்நிலைகள் வரும். உங்களோடு எப்பொழுதும் கூட வருவது உங்களுடைய ஆத்துமா மட்டுமே.